ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுகதையா விடுதலையா அத்தியாயம் 45. வளர்மதி முன்பும் அப்படித்தான். ஆனால் சிவலிங்கம் கூடவே இருந்ததால் பிரச்சனை பெரிதாகாமல் சீக்கிரம் முடித்து விடுவார். வேலையாட்களிடம் அவர் தன்மையாக நடந்து கொள்வதால் வளர்மதியின் கடுமையை அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். ஆனால் இப்போது அவர் மட்டுமே வீட்டில் இருந்ததாலும் அவரால் அவ்வளவு பெரிய வீட்டை வேலையாட்களை வைத்து நிர்வாகம் பண்ண முடியலை. முன்பு இருந்த உடல்நிலையும் மனநிலையும் இப்போது அவருக்கு இல்லை. மகள்கள் ஏதாவது குறை சொன்னாலும் கேட்பது இல்லை. இவர்களைத்தான் திட்டுகிறார். சிவலிங்கம் பேச்சே இல்லை. அவருக்கு துணையாக இருக்கும் ஆனர்ஸிடம் இப்படித்தான் ஏதோ பேசி சண்டை போட்டு அவரை அனுப்பிவிட்டார். உடனே ஆள் கிடைக்குமா? முன்பு ஏதாவது வேண்டுமென்றால் சிவலிங்கம் ஒரு ஃபோன் பண்ணினா போதும், உடனே வந்துவிடும். வேலைக்கு ஆட்களையும் பிடித்து விடுவார். இப்போது பணம் இருக்கு, உதவத்தான் ஆள் இல்லை. அங்கே போனால் இவர்களையும் உட்கார விடாமல் அம்மா வேலை வாங்குவதாலும் ஏதாவது பேசுவதாலும் இவர்கள் அதிகம் போவது இல்லை. அகிலேஷிற்கு இப்போ ஹாஸ்பிட்டல், கிளினிக், வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்வது என்று ரொம்ப பிஸியாக இருந்ததால் அவனால் சன்விகாவை பார்த்து பேச முடியலை. ஆனால் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சன்விகாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அகிலேஷ் இதை மனைவியிடம் சொல்லலை. சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாள் என்று சொல்லவில்லை. 30 நாள் வரை சன்விகா வெளியே எங்கேயும் போகலை. ஆனால் அதன் பிறகும் வீட்டிலேயே இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? என்னதான் அரசாங்கம் ரேஷனில் அரிசி இலவசமாக போட்டாலும் 10-15 நாள் தான் அந்த அரிசி வரும். பிறகு மற்ற நாட்களுக்கு அரிசி, காய்கறி என்று வாங்கணுமே, கேஸ் வாங்கணும். எனவே வேலை தேடினாள். இப்போது அவளுக்கு 5 மாதம். குழந்தை நன்றாக அசைந்தது. கௌரி அவளை அரசாங்க மருத்துவமனைக்கு கூட்டி போய் கார்டு போட்டு செக்கப் செய்து கூட்டி வந்தாள். இப்போது எல்லாம் அன்னம் சுருண்டு படுத்து கொள்கிறார். மனதில் கவலை வந்ததால் அது உடலையும் பாதித்தது. துரைசாமி பெரிய மருமகன் பணம் கேட்டு தொந்தரவு செய்து மனைவியை பிறந்த வீட்டிற்கு அனுப்பி பணம் வாங்கி வரணும் என்று வற்புறுத்தியதால் 1 வருடம் முன்பு வீட்டை 3 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்திருந்தார். கடன் கொடுத்தவர் நல்லவர். அதனால்தான் துரைசாமி இறந்ததும் உடனே வீட்டு பெண்களிடம் வந்து கேட்கலை. ஆனால் வளர்மதி வீட்டில் நடந்த பிரச்சனை ஊருக்கே தெரிந்தபோது இந்த கடன் பிரச்சனையும் பரவியது. எனவே அவரும் அன்னத்தை பார்க்க வீட்டிற்கு வந்தார். துரைசாமி எழுதி கொடுத்த பத்திரத்தை காட்டியவர், இப்போ வர வட்டி தான் துரைசாமி கட்டியிருக்கிறாரு, அசல் அப்படியே தான் இருக்கு. இந்த 1 மாத வட்டி வேண்டாம். அடுத்த மாதம் முதல் மாதம் 6000 பணம் எனக்கு வட்டி வரணும். கூடிய சீக்கிரம் அசலை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிங்க என்றார். என்ன சொல்ல முடியும்? மருமகனுக்கு துரைசாமி பணம் கொடுத்ததே அன்னத்திற்கோ கவிகாவிற்கோ கூட தெரியலை. இப்பத்தான் கவிகா கணவனிடம் கேட்டதற்கு ஆமா, அதனால் என்ன, அந்த வீட்டில் உனக்கும் பாதி உரிமை இருக்குல்ல, அதை பணமாக கொடுத்தாரு உன் அப்பா என்றான். பணம் வாங்கினதை என்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைச்சு ஏதோ பெரிய மனசு பண்ணி நீங்களா வீட்டுக்கு கூட்டி வந்த மாதிரி ஏன் ஃபிலிம் காட்டினீங்க என்று அவள் கோபமாக கேட்க, நான் எங்கேடி ஃபிலிம் காட்டினேன்? உன் அப்பா தான் உன் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு பணம் கொடுத்ததை சொல்ல வேண்டாம்னாரு என்றான். அண்ணன் திட்டுவார்னு துரைசாமி மறைத்திருக்கிறார். இந்த 1 வருஷமாக வட்டி கட்டியதால் தான் வருமானம் இல்லாமல் கடையை நடத்த முடியாமல் துரைசாமி கஷ்டப்பட்டிருக்கிறார். இது அப்போ புரியலை. இப்போத்தான் அன்னத்திற்கு புரிந்தது. புரிந்து என்ன செய்ய? கடனை அடைக்க ஆளும் இல்லை. வேலைக்கு போக அன்னம் முயற்சி செய்ய அவர் உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கலை. ஒரு வழியாக ஜெராக்ஸ் கடையில் முரளி வேலை வாங்கி கொடுத்தான். அவனாலும் முழுதா இன்னொரு குடும்பத்தை தாங்க முடியாது. அதற்காக அவளை சும்மா விடவும் இல்லை. ஒன்றுவிட்ட சொந்தம்தான் என்றாலும் தங்கையாக நினைத்தவன் முடிந்த உதவியை செய்தான். காசு கொடுத்தால் சன்விகா வாங்க மாட்டாள் என்று மரகதம் அவ்வப்போது சத்தான உணவாக, எளிய உணவாக சமைத்து கொண்டு வந்து கொடுத்து பக்கத்திலேயே இருந்து சாப்பிட வைத்து விட்டுத்தான் போவார். பல நேரங்கள் மதியம் அவள் வேலை செய்யும் ஜெராக்ஸ் கடைக்கே சாப்பாட்டை கொண்டு வந்து விடுவார் மரகதம். அவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் சன்விகா. அவர்களிடம் பணம் இல்லை. ஆனால் அதற்காக ஆதரிக்க மனசு இருந்தது. மரகதம் 100 நாள் வேலை திட்டத்திற்கு போவார். சன்விகாவிற்கு தெரியாமல் அன்னத்திற்கு உதவுவார். ஜெராக்ஸ் கடையில் அவளுக்கு சொற்ப வருமானம்தான். இப்போ இருக்கிற நிலைக்கு குடிக்க கஞ்சிக்கு வழி வேணுமே, என்ன பண்ணுறது? அதுதான் சன்விகா வேலைக்கு சென்றாள். அகிலேஷ் அவன் நண்பர்கள் 2 பேரும் அன்று சன்விகாவை தேடி அவள் வீட்டிற்கு வந்தார்கள்.
அவர்களை குழப்பமாகத்தான் வரவேற்றாள் சன்விகா. அவனோடு சன்விகா பெரிதாக பேச மாட்டாள். ஏனென்றால் தமனா கணவனை தன் கைக்குள் வைத்திருக்க நினைக்கும் பெண். சந்தேகப்பட்டு பேசி விடுவாள். தேவையா? உன் புருஷன் உனக்கு பூஜா தூக்கினா எனக்கு என்ன? நான் என்னமோ இவ புருஷனை தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி பாப்பா. அதனால தான் அவனை கண்டுக்க மாட்டாள். அகிலேஷ் அதே காரணத்துக்காகத்தான் இவளுடன் ரொம்ப பேச மாட்டான். இப்போது வரவும் குழப்பமாக பார்த்தாள். துரைசாமியின் போட்டோவில் காய்ந்த மாலை ஒன்று கிடந்தது. பிரணவின் போட்டோ இல்லை. ஏன்னு கேட்கலை. இதுவும் நல்லதுதான். அவனை மறந்துட்டு இவள் ஒரு புதிய வாழ்க்கை வாழணும் என்றுதான் நினைத்தான். என்னப்பா, என்ன விஷயமா வந்தீங்க என்று அண்ணன் கேட்க, நாங்கள் எல்லாரும் பிரணவோடைய நண்பர்கள். நண்பனோட மனைவிக்கும் பிள்ளைக்கும் எங்களால் ஆனதை செய்யலாம்னு வந்தோம் என்றார்கள். அண்ணன் மகளை பார்க்க, அவளோ கீழ் உதட்டை பற்களால் கடித்து அவள் அழுகையை அடக்கியவள், ரொம்ப நன்றி அண்ணா, நான் நல்லா இருக்கேன் என்றாள். இந்த நிலைமையில் நீ எதுக்குமா வேலைக்கு போகிற என்று அகிலேஷ் கேட்க, அவனை ஒரு நொடி பார்த்த சன்விகா, அகிலாவுக்கு கல்யாணமாகி கர்ப்பமானா அவள் வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாளா? இந்த உலகத்தில் கணவனோட வாழ்கிற எத்தனையோ பெண்கள் கர்ப்ப காலத்தில் வேலைக்கு போகிறாங்க. அதில் எந்த தப்பும் இல்லையே என்றாள். என்னடா இது, இவ இப்படி பேசுகிறா, இப்போ எப்படி இவளுக்கு உதவி செய்கிறது என்று வந்தவர்கள் விழிக்க, அகிலேஷ் அவளிடம் ஒரு செக்கை கொடுத்து, எங்களோட மன திருப்திக்கு வச்சுக்கம்மா என்றான். இல்லை வேண்டாங்க, எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏன் உங்கள் எல்லாருக்கும் தொடர்பு உள்ளவர் என் புருஷன்தான். அவரே இப்போ இல்லாதப்ப நான் உங்கள் யாருடைய உதவியையும் ஏற்றுக்க முடியாது. 20 வயசில் இளம் விதவையாக நிற்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் கூட நின்று 2 நிமிஷம் பேசினா கூட இந்த வீதியில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மரியாதை முக்கியம். எனக்கு பணம் வேண்டாம். நான் திமிரா பேசுகிறதா நினைக்கவும் வேண்டாம். இப்போ மதியம் சாப்பிட சோறு இல்லை, அது அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு தெரியாது. மறைச்சு சாப்பிடலைன்னு காட்டிக்காமல் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறது அவங்க பார்வையில் படும். நீங்கள் அந்த பக்கம் போனதும் வந்து போனதும் யாருன்னு கேட்பாங்க. கூட பிறந்தவன் செய்யலாம், உங்ககிட்ட வாங்கிக்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க என்று கண்ணீருடன் அவள் கைகூப்பி கும்பிட அவர்கள் தலையை கவிழ்ந்து கொண்டு கிளம்பி விட்டார்கள். தெரு முனையில் திரும்பிய போது எதிரே முரளி வர காரை நிறுத்திய அகிலேஷ், எங்கள் கூட ஹோட்டலுக்கு வா, உங்கூட பேசணும் என்று கூப்பிட வரேன் என்ற முரளி காரை தொடர்ந்து பைக்கில் சென்றான். அந்த உயர்தர ஏசி ரெஸ்டாரண்டில் ஃபேமிலி ரூமில் அனைவரும் அமர்ந்தார்கள். முதல்ல ஆர்டர் பண்ணுங்கடா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று அகிலேஷ் முரளியிடம் என்ன சாப்பிட்ற என்று கேட்க, வேண்டாம் என மறுத்தான். அவன் இந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வந்ததே இல்லை. அவனுடைய கையிலையும் டிஷர்ட்டையும் பல பேர் வித்தியாசமாக பார்த்தார்கள். விடுங்க ப்ரோ, ட்ரெஸ்ஸு நம்ம சௌரியத்துக்கு போடுறது, யார் பார்த்தா நமக்கு என்ன, விடுங்க என்றான் ஒரு நண்பன். முரளி சங்கடமாக பார்த்து, எங்கே பிரணவ் வீட்டுக்கு வந்தியா என்று கேட்க, இல்லை என்றவன் தான் வந்த காரணத்தையும் சன்விகா வீட்டில் நடந்ததையும் சொன்னான். கேட்ட முரளி ஒரு பெருமூச்சு விட்டு, விடு, சன்விகா பொதுவாகவே ரொம்ப ரோசக்காரி, எங்கிட்ட கூட எதையும் உடனே வாங்கிக்க மாட்டா. நான் தான் அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லி பெரும்பாலும் அம்மா மூலம்தான் செய்வேன். பழைய சண்டியாக இருந்தால் இன்னைக்கு உங்கூட சண்டையே போட்டிருப்பா. ஆனால் அவள் அப்பா இறந்த அன்னைக்கு நீ செய்த உதவியை, பண உதவியை நினச்சி தான் பேசாமல் விட்டுருக்கா. நீ தான் செலவு பண்ணினாயின்னு யார் மூலமாகவோ பிரணவ் அம்மா அக்கா உன் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் சொந்தக்காரங்க போனவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. அவளுக்கும் எங்களுக்கும் இடையே இருந்தவன் செத்துட்டான். இனியும் எதுக்கு அவள் தமனா புருஷங்கிட்ட காசு வாங்கினா? அவன் அப்பன் செத்தா செலவு செய்ய என் மாப்பிள்ளை தான் கிடைச்சாரான்னு உன் மாமியார் எல்லாரும் கேவலமாக பேசியிருக்காங்க. அவங்க வந்து சொன்ன பிறகு தான் சன்விகாவுக்கு நீ தான் செலவு பண்ணி இருக்காயினே தெரிஞ்சது. என்கிட்ட கேட்டா, என்கிட்ட பணம் இல்லை, நான் போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு இருந்தப்போ அகிலேஷ் அவனாத்தான் கொடுத்தான்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கேட்காமலே கொடுக்கும்போது எப்படி வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓரளவு சமாதானம் ஆனான். இப்போ மட்டும் என்கிட்ட பணம் இருந்தால் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். என்கிட்ட இல்லை. அவங்க பேசினதும் தப்பு இல்லை. அவருக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் இல்லை. என் அப்பாவுக்கு அவர் செலவு பண்ணினது ஒரு பரிதாபத்தில், அதை அவங்க புரிஞ்சுக்கலை என்றாள்.
என்று நண்பனிடம் சொல்ல அகிலேஷ் நெற்றியை பிடித்து கொண்டான். விடுடா, தமனா பற்றி தான் உனக்கு தெரியுமே என்றான் முரளி. அவ சொன்னது 100க்கு 100 சரிடா அகிலேஷ். அவள் இப்போ நெருப்பு வளையத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் நிற்கிறா. அவள் வயசும் அழகும் இளமையும் அவளுக்கு மிகப்பெரிய எதிரிகள். அதுவும் அவள் மாமியார் நாத்தனார்கள் ரொம்ப எளிதாக அவளை தப்பாக பேசி பட்டம் கட்டி விடுவாங்க. அதனால் நீ இனிமேல் பிரணவ் பற்றி கூட நினைக்காத. அதுதான் சந்திகாவுக்கு நல்லது. ஏன்னா காசு கொடுத்த உன்னை யாரும் ஏன் அவங்களுக்கு காசு கொடுத்தாயின்னு கேட்கல. ஆனால் கை நீட்டி காசு வாங்காத சந்திகாவை தான் எல்லாரும் கேவலமாக பேசினாங்க. இனியும் உன்னால் சந்திகாவுக்கு எந்த கெட்ட பெயரும் வரவே கூடாது. சந்திகாவுக்கு எந்த கெட்ட பெயரும் வரவே வேண்டாம். அன்னைக்கு செய்த அந்த உதவிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொன்னா சந்திகா என்றான். என்னடா இப்படி சொல்கிற? நான் ஒன்றைத்தான் மழை போல நம்பி கூட்டி வந்தேன் என்றான் அகிலேஷ். நான் என்னடா பண்ணுறது? அதிகபட்சமாக என் வீட்டில் இருந்து ஒரு நேரம் நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவா. அது கூட அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு எந்த சத்து குறைவும் வந்துடக்கூடாதுன்னு. அதுவும் கூட என் பொண்டாட்டியோட குணம் தெரிஞ்சதால தான் வாங்கிக்கிறா. இதுவே சன்வி நல்லா இருந்தால் என் பொண்டாட்டி என்ன வேணும்னு உரிமையாக கேட்டு வாங்கிக்குவா. அவள் குணம் தெரிஞ்சதால் கை நீட்டி வாங்கிக்கிறா. நான் பணம் காசு கொடுத்தா சந்தேகப்படுவா என்றான். அப்போ நீ கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதா என்று அகிலேஷ் பாவமாக கேட்க, கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? பாவம் சித்தி புலம்புது. உன் மனைவி மாசமாக இருக்கும்போது ஜூஸும் சூப்பும் வாய்க்கு பிடிச்சதா உன் பொண்டாட்டி சொன்னதையெல்லாம் சன்விகா சமைச்சு கொடுத்துச்சான். வேலை அதிகமாக இருக்குமா அப்படின்னு அப்போ சன்விகா சொன்னதுக்கு நீ தமனாவுக்கு செஞ்சால் உனக்கு யாராவது செய்வாங்கன்னு சித்தி சொல்லிச்சான். இப்போ என் மக முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் தின்னுக்கிட்டு இருக்கா. ஊருக்கே அவர் சொந்தத்துக்கே சம்பாதிச்சு போட்ட மனுஷன் என் மருமகன். அவர் பிள்ளைக்கு இன்றைக்கி ஒரு வாய் நல்ல சோறு கிடைக்கல. இது நாங்கள் பண்ணின பாவம். இதுதான் என் மகளையும் அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் வந்து சாடுது அப்படின்னு இப்படி தினமும் புலம்பி அழுகுது. சித்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது? இதில் மாதம் பிறந்தா 6000 வட்டி வேற கட்டணும் சன்விகா என்றான்.